தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இப்போ 2 நாட்களுக்கு மழை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மழை குறித்த தகவல்கள் என்ன? காயத்ரி, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை நாளை மற்றும் நாளை மறுநாள் 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் நாளை தினம் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 1 வார காலத்திற்கு மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளைய தினம் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக ஆந்திர பகுதிகளுக்கு மட்டுமே நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த 1 வாரத்திற்கு தமிழகத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. காயத்ரி, மழை அடுத்த 2 தினங்களுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த அறிவிப்பு தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.